கல்வி முதல் கலைகள் வரை நாம் பயில பல்வேறு பயிற்சி மையங்கள் இயங்கி வருவது நமக்கு தெரியும். ஆனால் தரமான பரோட்டா செய்யும் முறைகளை பயிற்றுவிக்க தனி பயிற்சி மையம் ஒன்று செயல்பட்டு வருவது தெரியுமா? மதுரை செல்ஃபி பரோட்டா ஸ்கூல் குறித்த ஒரு தொகுப்பு. பரோட்டா மைதாவை முக்கிய இடுபொருளாக கொண்ட இந்த உணவுதான் பிரியாணிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக அளவு பிரபலம். பார்ப்பதற்கு சாதாரண வகை உணவாக தெரிந்தாலும் பரோட்டாவிற்கு மாவு பிசைவது, உருட்டுவது, சுருட்டுவது, வீசுவது உள்ளிட்ட அனைத்துமே ஒரு கலை போன்றது. இதனை முறைப்படி கற்றுக்கொள்ள இளைஞர்களிடையே ஆர்வமும் அதிகரித்து வரும் நிலையில் பரோட்டா தயாரிப்பினை ஒரு பயிற்சியாகவே அளித்து வருகிறார் மதுரையைச் சேர்ந்த பரோட்டா மாஸ்டரான முகமது காசிம். பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்தா கற்றுக்கிட்டு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவாங்கன்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் முதல்ல சின்னதாக ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் 2 பேர் தான் வந்தாங்க. நிறையா கேலி கிண்டல்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு 300 பேர் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஷார்ட் டைமாக 10 நாள் வந்தாங்கனாலே போதும், பரோட்டா வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ரோல் பரோட்டா, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, பேப்பர் பரோட்டா, முட்டை பரோட்டா, எண்ணெய் பரோட்டா, சிலோன் பரோட்டா, பன் பரோட்டா, வாழை இலை பரோட்டா, மலபார் பரோட்டா என நீளும் பரோட்டாவின் வகைகள் அனைத்தையும் தயாரிக்க மதுரை செல்ஃபி பரோட்டா கோச்சிங் சென்டரில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 10 நாட்களில் இங்கு மாஸ்டர் ஆகலாம் என்பதால் 14 வயது சிறுவர்கள் முதல் 60 வயது முதியவர்கள் வரை பரோட்டா தயாரிக்கும் முறைகளை ஆர்வமாக கற்று வருகின்றனர். கோடை விடுமுறை என்பதால் சில பள்ளி மாணவர்களும் பரோட்டா தயாரிப்பினை கற்றுக்கொள்கின்றனர். ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் ஸ்கோப் அதிகமாக இருக்குது சார். அதங்காட்டி இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதங்காட்டி இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் சார். நான் ஹோட்டல் வச்சுருக்கேன். மாஸ்டர் தட்டுப்பாடு, அதால் நம்ம மாஸ்டர் எடுக்கும்போது ஒரு மாதம் வருவாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் சொல்லிக்காம லீவ் போட்டுருவாங்க. அகைன் நம்ம மாஸ்டர் தேடுறதுக்கு சிரமப்படுவோம். சார் நம்மளே ஓனராக இருக்கிறதால நம்மளே அந்த நம்ம வேலையை செஞ்சால் என்னன்னு தோணுச்சு. அதனால் நான் சர்ச் பண்ணும்போது ஆவடியில் எங்கேயும் இல்லை. ஸோ நான் யூடியூப் சர்ச் பண்ணும்போது இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பார்த்தேன். மாஸ்டர் கால் பண்ணேன், பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னாரு. இப்போ நான் 7 டேஸ் ஆச்சு, நல்லா வீசா பழகிட்டேன். இப்போ நாங்கள் பரோட்டா, சப்பாத்தி, தோசை, சால்னா அண்ட் எக்ஸ்ட்ரா சைனீஸ் சொல்லி தராங்க, ரைஸு, அதுவும் பழகிட்டு மொத்தமாக பழகிட்டு போய் நான் ஒரு 1 இயர் காலையில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் நான் சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. பரோட்டா மாஸ்டர்களுக்கு வெளிநாடுகளிலும் அதிக வரவேற்பு இருப்பதாலும் பெரிய முதலீடு இன்றி நாள் ஒன்றுக்கு 800 ரூபாய் முதல் 1300 ரூபாய் வரை சம்பளம் கிடைப்பதாலும் பரோட்டா மாஸ்டர் பயிற்சி பெற இளைஞர்களிடம் ஆர்வம் அதிகரித்துள்ளது என்கிறார் பயிற்றுனர் முகமது காசிம். இவர் ஆன்லைன் மூலம் பிரிட்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளிலும் பரோட்டா தயாரிப்பு வகுப்புகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.